மூஞ்செல்லாம் சுருங்குது ஊருக்கு போகிறதுல. திவி போயிட்டு வரியா தங்கம்? பை தங்கம். அம்மாக்கு ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, திவி வந்துட்டு ஊருக்கு போகிறாரு. எங்களை விட்டு பிரிஞ்சு 2 நாள் தங்க போகிறாங்க. எத்தனை நாள் திவி? 2 நாள் தானே. அதுக்கு மேலே நாங்களாம் வந்து கூப்பிட மாட்டோம், நீயே தான் வரணும். அதான் 3 நாளோ 1 வாரமோ எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்க. ஆனால் நான் வந்து கூப்பிட மாட்டேன், நீ தான் வரணும் திரும்ப. ஆனால் எல்லா வீட்லேயும் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா தான் வந்து கிளப்பி விடுவாங்க. ஆமாம், இங்கே எல்லாமே தலைகீழ நடக்குது. தலைகீழ தான் நடக்குது. நேற்று தான் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. என் தங்கச்சி ஃபோன் பண்ணி லீவ் விட்டாச்சு, நான் தம்பி அழைக்க வரட்டுமான்னு கேட்டா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருந்தவன். இன்னைக்கு நான் குளிக்க தான் போயிருந்தேன். அவனுக்கு பழைய ட்ரெஸ்லாம் நீ மாற்றுக்கு போட்டுக்கிறத எடுத்து வச்சிருக்கேன்டா திவின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போயிருந்தேன். வந்து பார்த்தா பேக்கில் எல்லா செட்டப்பும் இருக்குது. பேஸ்ட்டு ப்ரஷ்லேருந்து தண்ணி பாட்டிலேருந்து அப்புறம் ட்ரெஸ்ஸு அப்புறம் செண்டு, இதில் வேறு பர்ஃப்யூம் வேறு எடுத்து வச்சுருக்காரு உள்ளுக்குள்ளே. இதெல்லாம் இதுக்கடா அவங்க வீட்டிலே இருக்கடா. இல்லை நான் தனியாக வச்சுக்கிறேன். எதனால் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா, நாங்கள் எங்கேயாவது போனோம்னா வச்சுங்களேன், இதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு போவோமா, அதனால அந்த பழக்கத்துக்கே அவனும் எடுத்து வச்சுருக்கான். எங்கே போனாலும் நாங்கள் திவ்யை விட்டுட்டு போனதே கிடையாது. இன்னைக்கு எங்களை விட்டுட்டு தனியாக நீ ஊருக்கு போகிற. அப்பா விட்டு இருந்துருவியா? அப்பா விட்டு அம்மா விட்டும் இருந்துருவியா? இருந்துருவேன். நீ இருந்துருவடா. நாளைக்கு ஃபோன் ஏதாவது வரட்டும், அப்புறம் இருக்கு. ஆமாம், நாளைக்கு பயமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லு. அப்புறம் நைட்டுலாம் என் பக்கத்தில் வினோ பக்கத்துல 2 கையும் இப்படி போட்டுக்கணும். என் மேலே மட்டும் போட்டுக்க மாட்டான், அவன் மேலேயும் மட்டுமே போட்டுக்க மாட்டான். ஏன்னா 2 பேரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு 2 பேர் தோல்லையும் ஷோல்டர்லையும் போட்டு தான் அவன் தூங்கணும்னு சொல்லுவான். ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறது? எங்கேயுமே திவ்யை விட்டுட்டு போனதே இல்லை தெரியுமா? ஆமாம், அப்படி சொல்லி நம்ம 2 பேரும் தனியாக பேசிக்கலாம்டா. அவனுக்கு முன்னாடியே பேசி அவன். ஆனால் உண்மையாகவே அப்படி தானே, அவனோட சந்தோஷத்துக்காக தானே நம்ம வந்துட்டு எங்கே போனாலும் அழைச்சிட்டு போகிறது. எதனால் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, திவ்யை வந்துட்டு இப்போ தனியாக அனுப்புறது. நான் வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்கேன் இல்லையா, அப்புறம் வந்துட்டு டெலிவரி அப்போது தனியாக இருந்து பழகணும் அவன். அதனால லீவ் டயத்தில் அவனை தனியாக விட்டு பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இப்போ நாங்கள் தனியாக அனுப்புகிறோம். எங்களுக்கும் வந்துட்டு இப்போ எனக்கு டெலிவரி ஆயிருக்கா அப்படின்னா வினோ என் கூட இருந்து தான் ஆகணும். அப்போ திவி பக்கத்தில் இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்படி இருக்கிறானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்துட்டு நான் திவியை இப்போ அனுப்பி விட்றேன். இல்லைன்னா நானுமே கூட போயிடுவேன். ஸோ திவியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவன் சித்தி வந்துட்டுருக்கா. அப்புறம் வந்துட்டு ஒரு சிலர் கேட்டிங்க, அக்கா ஊஞ்சல் வாங்கும் போது திவி தானே கூட்டிகிட்டு போனீங்க, அது என்ன சர்ப்ரைஸாக திடீர்னு ஊஞ்சலை காமிக்கிறீங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நான், சர்ப்ரைஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ஊஞ்சல் வாங்கினது சர்ப்ரைஸ் இல்லை, இந்த ஊஞ்சலை மாட்டினது தான் சர்ப்ரைஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நாள் நாங்கள் ஊஞ்சலை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு இந்த ஊக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லை. அதனால அதை வாங்கிட்டு வர லேட்டாகும். திவி இப்போதைக்கு மாட்ட வேணாம், லேட்டாக மாட்டிக்கலாம், நம்ம ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டு மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாமா. அதனால அவன் அப்செட் ஆகிட்டான். மறுநாள் வந்துட்டு ஸ்கூல் போகும்போது இல்லை எனக்கு இன்றைக்கி ஊஞ்சல் வேணும், நான் இல்லைனா வந்தோன்னா அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. அப்புறம் போய் வெயில் எப்படின்னோ போயிட்டு வாங்கிட்டு வந்து மாட்டி வச்சுருந்தானா. ஸ்கூல் விட்டு வந்ததும் அதை காமிச்சதும் அவன் ஹாப்பியாக இருந்தான். அந்த ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு நாங்கள் எடுக்கணும், கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு எப்பயுமே நம்ம ஒரு விஷயம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப பெரிய, அவனோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, அவனோட ஹாப்பி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸை எடுத்து எங்களுக்காக நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஸோ அதுதான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாலும் அதை மாட்டிட்டு அவன் ஆடும்போது அவனோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தாங்க அந்த ஷார்ட்ஸ் போட்டோம். ஒரு சிலர் அதை புரிஞ்சிக்காமல் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு ஒரு சிலர் அதை வந்துட்டு அப்படி பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, சீதா நீ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுனால தாம்மா உன்னை அப்பத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேம்மா. 5 வருஷம் கழிச்சு நீ கன்சீவ் ஆகிருக்க, ஸோ அது வந்துட்டு நல்லபடியாக பறந்து வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்காக அந்த ஒரு உண்மை இருந்ததுனால மட்டும்தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக எங்களை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து நாங்கள் உண்மையாக இருக்கிறனால வந்துட்டு சில பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. நான் என்ன கூட நான் வந்துட்டு அதிகமாக யார்ட்டையும் வந்துட்டு கால் வந்துச்சுன்னா பேசுவோம் அவ்வளோதான். பட் வினோ வந்துட்டு நிறையா பேர் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுமே அவங்கிட்ட உள்ள தேவைகளுக்கு மட்டும் அவனை யூஸ் பண்ணிவிட்டு மற்றதுக்கெலாம் வந்துட்டு அவன் அவாய்ட் பண்ணதை நான் நிறைய தடவை நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன்.
அவன் நிறையா அந்த அனுபவத்தை வந்துட்டு என்கிட்ட அப்பையிலேருந்தே ஷேர் பண்ணியிருக்கான். இப்போ அதிகமாகவே நடக்குது. இப்போ வந்துட்டு யூடியூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரொம்ப அவனுக்கு அவனை தேவைக்கு மட்டும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் என்றைக்குமே வந்துட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊஞ்சல் மாட்டினது வந்துட்டு அவன் பார்க்கும்போது அவனோட சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சின்ன வயசுலேயே வந்துட்டு நம்ம இப்படி பண்ணியிருக்குமே அவன் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்ப்பான். சப்போஸ் நாங்களே இல்லைன்னா கூட அவன் வந்து பார்ப்பான். கண்டிப்பாக. அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவனோட விஷயம் எதுனாலும் நாங்கள் இப்போது இந்த சூரத் போகும்போது கூட எதனால் அவனை கூட்டிகிட்டு போனோன்னா ஃபஸ்ட் டைம் நான் அப்போவே நான் ஃப்ளைட்டில் போனேன் அப்படிங்கிறத வந்துட்டு அவன் அதை எதிர்பார்க்கும். வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க லாங்குவேஜ் தெரியாத இடம் எதுக்கு அவனையும் கூப்பிட்டு போகிறீங்க, தனியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இல்லை நாங்கள் எங்களால் சமாளிச்சிட முடியும், நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா நான் போயிட்டு அந்த இடத்த வீடியோ நான் இப்போ எடுக்கும்போது என் பையன் அதை பார்த்துட்டு அம்மா நீ ஃப்ளைட்லலாம் போனம்மா என்னை கூட்டு போகலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்தால் கூட அது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் என்ன பரவாயில்ல செலவானாலும் பரவாயில்ல என்னானாலும் பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் திவி அப்படின்னு சொல்லிட்டு தான் வினோவும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். 2 பேரும் கூட்டிகிட்டு போனோம். ஸோ இன்றைக்கி 2 நாளுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நினைக்கலாம் ஏமா 2 நாள் தானே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பிரிஞ்சிருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். பட் சின்னதுலேருந்தே கையிலே இருந்துட்டானே அது வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு அந்த ஃபீலை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது ஏன் அந்த வீட்டில் இறங்கிட்டீங்க? இந்த காசுல என்னென்ன கொடுமை நடக்குது. திருமண காசுல இருக்கியா? அப்ப சீர்காழி போயிட்டு தான் வரியா? 4 மணி நேரம் ஆச்சு கிளம்பி நின்று. எவ்வளோ நேரமா கிளம்பி நிற்குது. பேக்கில் என்னென்ன வச்சிருக்கான்னு மட்டும் பாரு. நீ போன் பண்ணி நான் கிளம்புறேன்னு சொன்னியா? நீயே கிளம்பிருக்க மாட்டாங்க. 1 மணில இருந்து இந்த பேக மாட்டினா வந்தான். நீ வரியால எனக்கு சந்தேகமாவே இருக்காங்க. தூங்க மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணி பாடி கடை வச்சுட்டு நாங்க தூங்குவோம். எத்தனை ஆள் வச்சிருக்கோம்? சாந்திவி ஏன் அங்க இல்லையா? வாங்கி தர மாட்டேன். சீப்பு மட்டும் நீயா குடுத்த? எடுத்து போயிட்டாங்களே. அவனோட பிரச்சனை அவனுக்கு. வா அப்பா இது வரைக்கும் வாழ்நாளில் முத்தம் கொடுத்து நான் பார்க்கவே இல்லையே. இவ்வளோ ஆச்சரியமான அவன் நம்மளாம் கேட்டாதான் போய் கொடுப்பான், அவனா கொடுக்க மாட்டான். இப்போ அவனே போய் கொடுக்கறது ஆச்சரியம். என்னடா இப்படி ஈரமா இருக்கு ட்ரெஸ்ஸு? ஏன் இங்க ஈரமா இருக்கு? அப்படி விளாண்டுருக்கு. திவி போயிட்டு வரியா தங்கம்? பை தங்கம். அம்மாக்கு ஐயோ கொடுத்துட்டான்ல. வீரு சப்ஸ்கிரைபர் கொடுக்குறானாமா. பிளைன் கிஸ் கொடு, பிளைன் கிஸ். அப்பா அப்பா இப்போ யார் அது மாதிரி கொடுப்பா? விஜய் அங்கிளா? வெரி குட். சரி பார்த்து போறீங்களா? 1 வாரம் கழிச்சு வரம்மா. என்ன சம்பவம் நடக்க போகுது யாருக்கு? 3 நாள் கழிச்சு வரணுமா? சரி சரி. பைய கலட்டுடா இப்பயாச்சும். முன்னாடி நின்னுக்கோ திவி. ஓகேங்க போய் விட்டுட்டு வரட்டும். திவியே பஸ் ஏற்றி விட போகிறாங்க.
பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தா அவன் இப்போ என்ன ஊர் போகிறான்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் போகிறான் அவன். இவனை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது. அங்க போயிட்டு நைட்ல வந்து நம்மளை தேடுவான் கன்ஃபார்ம். நிறைய பசங்க பிள்ளைங்க இருக்காங்க. இங்கதான் பக்கத்துல போய் பஸ் ஸ்டாண்ட்ல தான் போய் விட போறேன். கொஞ்சம் தூரம் தான் 1 கிலோமீட்டர் இருக்கு. இந்த வளைவு. பாய். பாய் தங்கம். பாய்.